ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायशभद्रेषु नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नरसिंहं करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधुर्य चैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रस्ताय बुद्ध श्रीमते जयपताक स्वामी दिनवे नमो आचार्य पद नित्य कृपदनि गौरवतमताय नगर ग्रामधारिणि नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रस्ताय बुद्ध श्रीमते भक्ति वेदांत स्वामी दिनामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी भाषा देशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्त वृंदम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் பார்க்க போறோம். ஸோ 5வது ஸ்கந்தம் இதுல மொத்தம் நமக்கு 26 அத்தியாயங்கள் இருக்கு. நம்ம வந்து 2வது ஸ்கந்தரை பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 10 லட்சணங்கள். அந்த 10 லட்சணங்கள் என்ன அப்படின்னா சர்க்க விசர்க ஸ்தானம் போஷணம் ஊதய மன்வந்திர ஈசானுகத நிரோத முக்தி ஆசிரய. சர்க்க பகவானுடைய சிருஷ்டி அதை வந்து நம்ம 3வது ஸ்கந்தத்துல இருந்து பார்த்தோம், 11வது அத்தியாயம் வரையும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விசர்க உபசிருஷ்டி, யாரு பிரம்மாவுடைய படைப்பு. ஸோ அதை வந்து நம்ம வந்து 3வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயத்திலிருந்து 20வது அத்தியாயம் வரையும் பார்த்தோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்தானம். ஸ்தானம்னா என்ன? கிரக அமைப்புகள், அதாவது புவியியல், ஜியோகிரபின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது இந்த ஸ்தானம், இதை பத்தி நம்ம வந்து இந்த 5வது ஸ்கந்தத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதே போல மற்றது என்னன்னு பார்த்துடலாம். போஷணம், அது வந்து பாதுகாப்பு, பகவான் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னுட்டு. அடுத்தது ஊதய, ஸோ படைப்பின் தூண்டும் சக்தி, மன்வந்தர்களுடைய மாற்றம், அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னுட்டு. அடுத்தது ஈசானு கதா அப்படின்னா பகவத் விஜானம், அதை பத்தி பார்ப்போம். நிரோத அப்படின்னா பரமபதத்தை சென்றடைதல். ஸோ அந்த அந்த டைம்ல பிரளயம் எல்லாம் எப்படி ஏற்படும் அதை பற்றி எல்லாம் பார்ப்போம். அடுத்தது வந்து முக்தி மோக்ஷம், ஆன்மீக உலகத்திற்கு செல்லுதலை பற்றி. அடுத்தது ஆஸ்ரயக அப்படின்னா உத்தம புருஷர், ஸோ பகவானுடைய லீலைகள். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்தானம். இந்த 30 நம்ம வந்து போன 4வது ஸ்கந்தத்துல பார்த்தோம். ஒரு 31 நியூஸ் அதுலெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னுட்டு. ஏன்னா அதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா தக்ஷன் பிறக்கிறாரு, அதோட நம்ம வந்து முடிச்சோம். தக்ஷன் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு அப்படின்னுட்டு பார்க்க போறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா யார் ஒருத்தருக்கும் சுலபமாக எதுவும் நடக்க போறது இல்லை இல்லையா. ஏன்னா அந்த காலத்துல நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா பகவானுடைய தபம் பண்ணணும், பக்தி பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதனால அவர் வந்து நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் பெறுவதற்காக அவர் வந்து தவம் பண்ணதுக்கு போயாச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப நம்ம வந்து 5வது அத்தியாயத்துல என்னென்ன பார்க்க போறோம், இந்த 26 அத்தியாயங்கள் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரியவிரதன். ஆக்சுவலா இந்த பிரியவிரதன் யாரு அப்படின்னா ஸ்வயம்புவனுடைய முதல் மகன். 2வது மகன் தான் உத்தானபாதன். அவருடைய சரித்திரத்தெல்லாம் நம்ம வந்து நிறையவே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிரியவிரதன் அவரை பத்தி பார்க்க போறோம். ஸோ அவர் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஆக்னித்திரன், அதுக்கப்புறம் நாபி, ரிஷபதேவர், அதுக்கப்புறம் பரத மகாராஜ், அதுக்கப்புறம் வந்து அவரே திரும்ப ஜடபரதரா பிறக்கிறது. ஸோ இது வரையும் நம்ம வந்து பார்ப்போம், 14 அத்தியாயங்கள் வரையா. அதுக்கப்புறம் பிரியவிரதனுடைய வம்ச வழி அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் 16வது அத்தியாயத்திலிருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஜம்பு தீபம், இந்த பிரபஞ்சத்துல எது எது எங்க இருக்கு அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்ப்போம்.
ஸோ மொத்த பிரபஞ்சத்துல, அதாவது யூனிவர்ஸ், ஓகேங்களா? ஸோ அது வந்து எவ்வளவு தூரத்துல ஒண்ணு இருக்கு, அதனுடைய நீள அகலம் என்ன, ஸோ அங்க இருக்கிறவா எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். அது வந்து நமக்கு 20ல இருந்து 25 வரையும் இருக்கும். மற்ற தீபங்கள், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து 16ல இருந்து 19 வரையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் அத்தியாயம் 26 அப்படின்னா நரகலோகங்களை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த 5வது ஸ்கந்தத்துல. ஸோ 5வது ஸ்கந்தத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? பிரியவிரதன், சுயம்பூமனுடைய முதல் மகன். அவர் என்ன பண்றாரு, ஏன் அவர் ராஜ்யத்துக்கு போகாம உத்தானபாதன் அவரு ராஜ்யத்துக்கு போனாரு அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பிரியவிரதன் அவருக்கு வந்து இந்த பௌதிகமான விஷயங்கள், அதாவது ராஜ்யம் ஆகட்டும், திருமணம் செஞ்சுட்டு குழந்தைகள், ஸோ இப்படியெல்லாம் வந்து கர்ம பந்தத்தில் ஈடுபட அவருக்கு விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லாததுனாலதான் அவர் வந்து இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அவர் வந்து ராஜ்யமோ இல்ல குடும்ப வாழ்க்கையோ எதுலயும் இல்லாம அவர் வந்து தனியா பக்தி பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி அவருடைய குரு யாரு அப்படின்னா நாரதர் தான். ஓகேங்களா? ஸோ இப்படி அவரு பக்தி பண்ணிட்டு இருக்காரு. பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இப்ப யார் வந்தாச்சு அப்படின்னா அவருடைய அப்பாவான சுயம்பு மனு வந்தாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, காரணம் இதுதான். ஏன்னா உத்தானபாதனுடைய ஃபேமிலியில, அதாவது அந்த பரம்பரையில லாஸ்டா வந்தது யாரு? தக்ஷன் இல்லையா? அவர் வந்து தபஸ் பண்ண போயாச்சு. இப்ப ராஜா இல்லைன்னா இந்த உலகம் எப்படி கஷ்டப்படும் இல்லையா? ஸோ அதனாலதான் இப்ப தன்னுடைய மகன், மூத்த மகனான பிரியவர்தனை ராஜாவா ஆக்கணும் அப்படின்னுட்டு சுயம்பு மனு அங்க வந்தாச்சு. ஆக்சுவலி சுயம்பு மனு என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய குருவோட இருக்காரு. குருவோட இருக்கும்போது அங்க அப்பா வந்தாச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவரு விருப்பம் படுறாரு தன்னுடைய மகனை ராஜாவாக்க. ஆனா மகன் விருப்பப்படுறானா? கிடையாது. ஆனா லோகக்ஷேமத்துக்காக நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம், இப்ப மகாபாரதம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும் இல்லையா? இப்ப அந்த இடத்துல இப்ப பீஷ்மர் ராஜாவா இருந்தா அந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அவர் பக்தர், எந்த பௌதிக விஷயங்கள் மேல அவருக்கு விருப்பமே கிடையாது. பகவானுடைய பக்தரும். ஏன்னா 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர் பீஷ்மர் இல்லையா? அவர் ராஜாவா இருந்தா நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அடுத்தது பாண்டு. பாண்டு என்ன பண்ணார்? தனக்கு சாபம் கிடைச்சதுனால ராஜ்யத்தை எடுத்து அந்த குருடனான திருதராஷ்டிரன் கொடுத்துட்டு அவருக்கு கிளம்பி போயாச்சு. ஏங்க இவங்களுக்கு ராஜாவா இருந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யறத விட்டுட்டு எதுக்கு இவர காட்டுக்கு போகணும் இல்லையா? ஏன்னா லோகக்ஷேமத்துக்காக இவர் ராஜாவா இருந்திருந்தால் சோ இவருடைய மகன் அடுத்தது யுதிஷ்டர் ராஜாவா ஆயிருக்க போறாரு. ஆனா திருதராஷ்டிரனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கவே தான் அவருடைய மகனான துரியோதன் தான் ராஜா ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய குருக்ஷேத்திர யுத்தமே நடந்தது. இது போல பக்தர்கள், ஏன்னா அவங்களுக்கு தான் நியாய நீதி தர்மம் எல்லாம் தெரியும். அந்த தர்ம பிரகாரம் அவங்க வந்து நாட்டு மக்களை வந்து ரட்சிச்சிருப்பாங்க இல்லையா? சோ அதனாலதான் அவங்கெல்லாம் ராஜாவா இருக்கிறத விட்டுட்டு, அதாவது ரொம்ப கெட்டவங்களுக்கு ராஜ்யத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அதுல போய் நாம ஏங்க குதிக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னா அதுல யாராவது இறங்கிதானே ஆகணும். இறங்கலன்னா அது எப்படிங்க கிளீன் ஆகும் இல்லையா? ஸோ அதற்காக லோகக்ஷேமத்துக்காக நாம பண்ணிதான் ஆகணும். ஆனா இப்ப இருக்கிற அரசியல்லாம் அதுல வந்து சேர்க்கவே முடியாது, அதை விடுங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துக்கு பிரம்மதேவர் வந்துடுறாரு. ஏன்னா
பகவான் சிருஷ்டிச்ச முதல் ஜீவராசி யாரு அப்படின்னா பிரம்மா தான். ஸோ பிரம்மா அங்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரியவிரதன் வந்து ஒத்துக்கல. என்னடா இது, அப்பா வந்து கூப்பிடுறாரு, தான் வந்து ஒரு சன்னியாசி போல இருக்கணும்னு தான் அவர் விருப்பப்படுறாரு. இந்த ராஜ்யாங்கமோ அரசியலோ இல்ல குடும்ப வாழ்க்கையோ எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் பாட்டி பக்தி பண்ணி பகவான் லோகம் போகிறேனே அப்படின்னுட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால தன் அப்பா சொல்றது எப்படி ஏத்துக்கிறது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்கு. அதனால அவர் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா பிரம்மதேவர் வந்துடுறார். எதற்காக அப்படின்னா இவரை வந்து சமாதானப்படுத்தி இது போல நீ வந்து ராஜாவா ஆகுப்பா அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவரும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துக்கே இந்த 14 லோகங்கள், இந்த அண்டத்துக்கே பகவான் சிருஷ்டிச்ச முதல் ஜீவராசி யாருன்னா பிரம்மா தான். அவரே வந்து சொல்றார். அவரே வந்து சொல்லும்போது யாராவது ஏத்துக்காம இருக்க முடியுமா சொல்லுங்க? யாராவது நம்ம வீட்டுல கூட யாராவது பெரியவங்க சொன்னாங்கன்னா, ஏம்மா பெரியவங்க சொல்றதுக்காவது கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ அது போல இவர் வந்து சொல்றதுனால சரி ஓகே. ஏன்னா நாரதர் இல்லையா இவருடைய குரு, பிரியவரதனுடைய குரு யாரு? நாரதர். இப்ப நாரதரும் எதிர்த்து பேச முடியாது, அப்பாவை எதிர்த்து பேச முடியுமா என்ன? முடியாது. அவரும் அமைதியாயிடுறாரு. சரி ஓகே, பகவானுடைய இச்சை என்னவோ அது நடக்கட்டும். அதனாலதான் பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு, அப்பா நானாகட்டும், சிவனாகட்டும், இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஆகட்டும், எல்லாரும் யார் சொல்றத கேட்போம் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் என்ன சொல்றாரோ அதை நாங்க வந்து கேட்போம். ஓகேவா? அதனால இப்ப உன்னுடைய பொறுப்பு இதுதான். ஏன்னா உனக்கு வந்து இந்த பௌதிகமான எந்த ஒரு ஆசையும் கிடையாது. இப்படியாப்பட்ட நீ வந்து ஒரு ராஜாவா இருந்தன்னு வச்சுக்கோயேன், ஸோ அப்ப நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப பொறாமப்படுறவங்க, பேராசை பிடிச்சவங்க, அப்படி ஒருத்தங்க ராஜாவா இருந்தா நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாவார்கள் இல்லையா? ஸோ அததான் இங்க வந்து பகவான் சொன்னதா பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. பகவானே சொன்னார் நீ வந்து ராஜா ஆகணும்னுட்டு. ஸோ அதனால நீ வந்து இப்ப என்ன பண்ணணும்? பகவானுடைய கட்டளைய நீ நிறைவேற்றி தான் ஆகணும். உன்னுடைய இந்த தியானத்தெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா இப்ப அவர் எங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கந்தமாதன மலையில. ஓகேங்களா? ஸோ அந்த கந்தமாதன மலையில அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரம்மா வரும்போதே, ஏன்னா பிரம்மா வந்து சத்தியலோகத்திலிருந்து வருவார் இல்லையா? ஸோ அவர் சத்தியலோகத்திலிருந்து வரும்போது அவர் மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. அவர் வரும்போதே மத்த லோகத்தில் இருக்கிறவா இருக்காங்க இல்லையா? அதாவது தபலோகம், ஜனலோகம், ஸோ இந்த ரிஷிகள் லோகம், சொர்க்கலோகம் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் அவர் இங்க கந்தமாதன மலைக்கு வந்தாரு. ஸோ அங்க இருக்கிறவங்களாம் ஓ பிரம்மா எதுக்கோ போயிட்டு இருக்காரு, நாமளும் போலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு திடீர்னு சீஃப் மினிஸ்டர் வராருன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? இந்த ஏரியா எம்எல்ஏ, இந்த ஏரியாவோட கவுன்சிலர் எல்லாரும் கூடயே வருவாங்களா இல்லையா? சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னா உடனே அந்தந்த ஏரியாவுடைய இன்சார்ஜ் யாரோ அவங்க வந்துடுவாங்க. ஸோ அது போல இங்க வந்து பிரம்மா வந்த உடனே ஸோ மற்றவா எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஓகே பிரம்மா போறாரு நம்ம போகலாம், என்னவோ பிரச்சனை போல் இருக்கு. ஏன்னா பிரம்மா சும்மா எல்லாம் எந்த இடத்துக்கும் போக மாட்டார். ஸோ அதனால நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் கிளம்பி பின்னாடியே அவங்களும் வந்தாச்சு. ஸோ பிரம்மா என்ன பேசுவார், என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே அவங்க புஷ்ப விமானத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வாகனம் இருக்குங்க. ஸோ அந்தந்த வாகனத்துல இருந்துன்னு ஆகாசத்திலே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரம்மா வரும்போது கூடயே மரீச்சி, ஆத்ரேயர், வசிஷ்டர் இப்படி போன்ற மகரிஷிகள் எல்லாம் கூடயே வந்திருக்காங்க. ஸோ பிரம்மா என்ன பேச போறாரு? அவ்வளவு சீக்கிரத்துல அவர் வரமாட்டார். அப்படி வந்தால் லோகக்ஷேமத்துக்காக தானே இருக்கும். அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே வந்து காத்துட்டு இருக்காங்க, என்ன பேச போறாங்க அப்படின்னுட்டு. ஸோ பிரம்மா இப்படி சொல்றதை கேட்டுட்டு ஓகே
இவருடைய பிரச்சனை இதுதான். ஸோ இவர் வந்து விருப்பமே இல்லாம இருக்கிறார். அப்படியாப்பட்டவரை குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுத்தணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பிரம்மாவே இறங்கி வந்திருக்காரு. அதனாலதான் சித்தலோகம், கந்தர்வலோகம், சாத்தியலோகம், சாரலோகம், இப்படி எல்லா லோகத்திலும் இருக்கிறவங்களும் கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ மொத்த கந்தமாதன மலையே ஒரு மாதிரி ஃபுல் தேவர்களுடைய கூட்டமா இருக்கும். ஸோ அங்க வந்து பாருங்க, சுயம்பு மனு இருக்கார், நாரதர் இருக்கார், பிரம்மா வந்தாச்சு, அனைத்து ரிஷிகள், தேவர்கள் எல்லாம் வந்தாச்சு அங்க. ஸோ பிரம்மா சொல்ல, உனக்குதான் பற்றின்மையே இல்லையேப்பா, பௌதிகமான பட்டுதல் கிடையாது, புலனடக்கத்தோட நீ இருக்க, நீ தான் ராஜா ஆகணும். அப்பதான் நாட்டு மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீ எப்படின்னாலும் மூத்தவர்களுக்கு அடிபணிஞ்சு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து தான் நீ வந்து செய்வ, தர்மத்தோட இருப்ப இல்லையா? ஸோ அதனால நீ தான் என்ன பண்ணணும், ராஜாவா ஆகணும் அப்படின்னுட்டு அவருக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிருது மகாராஜ் அவர் வந்து 99 யாகங்கள் செஞ்சாச்சு இல்லையா? ஸோ 99 யாகங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் 100வது யாகம் செய்யணும். ஸோ அந்த டைம்ல பிரம்மா வந்து போதும், இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணியாச்சு, பிருத்து மகாராஜ் வந்து அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த லோகத்துல இருக்க முதல் ஜீவராசி அவர் தானே, பெரியவர், எல்லாரும் விட பெரியவர். அதனால எல்லாரும் அவங்க சொல்றதை கேட்டாங்க இல்லையா? அதனாலதான் அந்த நினைவு வச்சுட்டு தான் இப்ப என்ன பண்றாரு, சரி ஓகே பிரம்மா சொல்றதை நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா பிரம்மா நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி பற்றுதல் இல்லாம இருந்தா, அவங்க ராஜாவா இருந்தா நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இப்படியாப்பட்டவங்க தான் மத்தவங்க மேல பொறாமை இல்லாம, ஏன் பகவான் மேலேயே பொறாமைப்படுறவங்களும் சில பேர் இருக்காங்களாம். அப்படி பொறாமையெல்லாம் இல்லாம நீ வந்து ராஜ்யம் பண்ண முடியும். ஆனா என்னடா இது, நம்மள வந்து இப்படியே ராஜ்யத்துல தள்ளி விடுறாங்களே அப்படின்ட்டு நீ வந்து பகவான் மேலேயோ இல்ல என் மேலேயோ நீ வந்து கஷ்டப்படாத, மன வருத்தப்படாத, உனக்கு வந்து எல்லாமே நல்லதுதான்ப்பா நடக்கும். ஏன்னா பகவான் சொன்னதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த பாரத தேசத்துல இருக்கோம். இங்க வந்து 2 லா இருக்கு. ஒண்ணு என்ன, சிவில் லா, இன்னொன்னு கிரிமினல் லா. ஸோ இப்ப நம்ம இந்த சிவில், இப்ப நம்மளால சிவில் லைஃப்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி டேக்ஸ் கட்டுறது, எப்படி ரோடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கணும். சப்போஸ் அதெல்லாம் வந்து மீறிட்டு அவங்க வந்து நடந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அவங்கள அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. தவறு செஞ்சா இல்ல ரூல்ஸை பிரேக் பண்ணா என்ன ஆகும், அவங்கள தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும், அப்ப அவங்க ஜெயில இருந்துட்டு கிரிமினல் லா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப நம்ம வந்து சிவில் லா ஃபாலோ பண்ணணுமா இல்ல கிரிமினல் லா ஃபாலோ பண்ணணுமா? நம்ம வந்து சுதந்திரமா இருந்துகிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாமா இல்ல ஜெயில இருந்துகிட்டு குற்றம் பண்ண விஷயத்த ஃபாலோ பண்ணலாமா, அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாமா? ஏன்னா நம்ம வந்து சந்தோஷமா இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்துட்டே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து கஷ்டப்படாத, எங்க போனாலும் நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும். அதனாலதான் பௌதிகமாக அதே போலதான் இப்ப பாருங்க, இந்த பௌதிக உலகத்துல நாம் இருக்கும். இப்ப இங்க வந்து நம்மள யார் கட்டுப்படுத்தின்னு இருக்கா, யோகமாயா, சரி மகாமாயா, துர்காதேவி கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதே நம்ம வந்து பகவான் லோகம் போகணும்னு வச்சுக்கோ, அங்க வந்து யோகமாயா. ஓகேங்களா? ஆக மொத்தத்துல ஒண்ணு இங்க இருக்கணும் இல்லைன்னா அங்க இருக்கணும். இருக்கிறதே 2 இடம் தான். எப்படி நம்ம வந்து சிவில்லா இல்லைன்னா கிரிமினல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதே போலதான் மகாமாயால கீழே இருக்கணுமா இல்ல யோகமாயாவுடைய கீழே இருக்கணுமா, நாம தான் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா இப்ப நம்மளுடைய கோல் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு வச்சா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நாம இங்க இருந்து எங்க போகணும், பிருந்தாவனம் போகணும். ஓகேங்களா? ஸோ அங்க மதுரா ஸ்டேஷன்ல இறங்கணும். பிருந்தாவனம் போறதுக்கு மதுரா ஸ்டேஷன் இறங்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி போறோம். ஸோ 1.5 நாள் 2 நாள் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போற வழியில அங்கங்க ஒரு பெரிய ஸ்டேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணும்போது
அங்க இறங்கி ஏதோ பாலோ, பிஸ்கெட்டோ ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. இல்ல ஃப்ரூட்ஸோ வாங்கி சாப்பிடுறோம். ஆஹா! இங்க ஃப்ரூட்ஸ் எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. இங்க பால் எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. அப்படின்னுட்டு அங்கேயே இறங்கி, இல்லைங்க நான் இந்த ஸ்டேஷன்லயே இருந்துடுறேன். ஏன்னா இங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க விக்கிற பால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படின்ட்டு அங்கேயேவா இருக்க போறோம்? கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கோல் எங்க? அங்க மதுரா ஸ்டேஷன் விருந்தாவனம் போகணும். இல்ல மதுரா ஸ்டேஷன் இறங்கணும். இல்லையா? ஸோ அதுபோல உன்னுடைய கோல் என்ன? பகவான் லோகம் போகணும். இல்லையா? அதனால நீ வந்து இப்ப நடுவுல எத்தன ஸ்டேஷனாவது வரட்டும். நம்ம ட்ரெயின்ல போகும்போது எத்தன ஸ்டேஷன் வரட்டும். ஆனால் நம்ம வந்து இறங்கி அப்பதைக்கு என்ன தேவையோ அத வந்து வாங்கிட்டு ஆறாம நம்ம வந்து ட்ரெயின்ல உட்காந்துட்டு ஜர்னி பண்ண தான் போறோம். இல்லையா? அதுபோல நீ வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில உனக்கு என்ன சுகபோகங்கள் கிடைச்சாலும் நீ என்ன பண்ண முடியாது. நீ அங்கேயே நின்ன அதாவது ஸ்ட்ரக் ஆகி நிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸ்ட்ரக் ஆகி நிக்க போறதில்ல. ஏன்னா உன்னுடைய கோல் பெர்ஃபெக்ட்டா இருக்குப்பா. நீ எங்க போகணும்னு விருப்பப்படுற? பகவான் லோகம் போகணும்னு விருப்பப்படுற. அப்படி இருக்கும்போது நீ வந்து கண்டிப்பா இந்த பௌதீக வாழ்க்கையில மாட்டிக்க மாட்ட. அதனால கவலைப்படாத. அப்படின்னுட்டு பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நானாகட்டும், சிவனாகட்டும், அ உன்னுடைய குருவா இருக்கக்கூடிய நாரதர் ஆகட்டும், உன்னுடைய தந்தையான மனுவாகட்டும், எல்லாரும் பகவான் சொல்றத தான் நாங்க கேட்டே ஆகணும். அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லையா? ஸோ அத மீறி எங்களால வாழ முடியாது. மத்தவங்களாலயும் இருக்க முடியாது. ஸோ அதுதான். என்ன? நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இது. ஃபாலோ பண்ணலன்னா அது. அத நான் சொன்னேன் இல்லையா? கிரிமினல் லா, சிவில் லா இல்லையா? ஸோ அது போல. எல்லாரும் ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். அதனால நீயும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பகவானுடைய விஷயத்த. அவர் சொன்ன கட்டளைகள நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். போதும். நீ தவம் பண்ணதெல்லாம் போதும். ஏன்னா உனக்கு வந்து நெறைய ஞானம் இருக்கு. நெறைய பக்தி இருக்கு. போதும். தபஸ் பண்ணதெல்லாம். ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவர் தான் முழுமுதற் கடவுள் யாரு? சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் தான். நீங்க வந்து கர்க சம்மேதா கர்க உபநிஷத்துன்றது. ஸோ அதுல வந்து கர்கமுனி தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதஸ்வா அக்ஷரஸ்ய பிரசாசனே கர்கி சூர்ய சந்திரமச வித்ருதௌ திஷ்டத. ஓ அன்பிற்குரிய கர்கியே, முழுமுதற் கடவுள் யாரு? சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர். அவரை தவிர இந்த லோகத்துல வேற யாரும் பெரியவங்க கிடையாது. ஸோ அவர் சொல்ற பேச்ச கேட்டு சூரியனோ, சந்திரனோ, பிரம்மா ஆகட்டும், அனைத்து தேவர்கள் ஆகட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னுட்டு அவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு சொல்லிட்டு இருக்காரு இந்த ஸ்லோகத்த. அதுபோல பிரம்மாவும் அததான் சொல்றாரு. அதாவது முதல் ஜீவராசியான பிரம்மா நான் ஆகட்டும், கடைசி குட்டி எறும்பு ஆகட்டும், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லாருமே பகவானுடைய கட்டளைகளை நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை மீறி யாராலும் வாழ முடியாதுப்பா அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றார். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, பிரியவிரதன் வந்து ஏன்னா இந்த பௌதிக வாழ்க்கையில விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே மாட்டிக்குவாங்க. அதனால எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, அழகான மனைவி, அன்பான மனைவி, அவங்க பேசுறத கேட்கும்போது அப்படியே அதிலேயே விழுந்துட்டாங்கன்னா, அந்த அன்புல மயங்கிட்டாங்கன்னா, அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அடுத்தது மழலை குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட அந்த பேச்சு, அத கேட்டு அந்த குழந்தை மேல அதிக பற்றுதல் இருந்து அதிலேயே மயங்கி போய் இந்த குடும்ப வாழ்க்கையில பற்றுதல் வந்துடுச்சுன்னா, அப்படின்னு அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பிரம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, மூக்கணாங்கயிறு மூக்கணாங்கயிறு கட்டின காளை மாடு. அத என்ன பண்ணுவாங்க, இப்ப வண்டி ஓட்டின்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா, அந்த கயிற கொஞ்சம் இப்படி ரைட் சைடா இழுத்தாங்கன்னா, கரெக்ட்டா அந்த நம்ம என்ன வண்டியா ஓட்டின்னு இருக்கோம், காரா, அப்படியே டங்குன்னு அப்படியே திருப்புறதுக்கு. மாடு இல்லையா? ஸோ அத திருப்பணும் அப்படின்னும்போது, அதுக்கு தகுந்த போல அவங்க இழுத்தாங்கன்னா, அது கரெக்ட்டா ரைட் சைடு திரும்பிடும். அதே லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த போல அத திருப்புனா, அது அந்த பக்கம் திரும்பும். ஏன்னா, அதே இப்ப நார்மல் காளை மாட மேல நம்மளால போக முடியுமா? முடியாது.
அதே மூக்கணாங்கயிறு கட்டிட்டா நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? அதுபோல நான் எங்க இங்க வந்து மாட்டிக்கணும்னு எனக்கே பயமா இருக்கே. அதாவது மனைவி, குழந்தைகள், பௌதிகமான வாழ்க்கை, ராஜ்யம், சகல விதமான ஐஸ்வர்யங்கள் இதுல விழுந்துட்டனா அப்படின்ட்டு அவர் வந்து பயப்படுறாரு. ஆக்சுவலா நீ கண்டிப்பா விழமாட்ட. ஏன்னா உன்னுடைய ஆசையெல்லாம் இந்த பௌதிகத்தின் மேல கிடையாது. உன்னுடைய ஆசையெல்லாம் பகவான் மேல இருக்கு. ஏன்னா ஒரு குருடன் தான் எங்க பள்ளம் இருக்கு, எங்க திடீர்னு காட்டுல எடுத்து விட்டுடுறாங்க. அவனுக்கு தெரியாம அந்த குருடன் என்ன பண்ணிடுவான், எங்கேயாவது பள்ளத்துல தவறி விழுந்துருவாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது. உனக்கு அனைத்து நல்லது கெட்டதும் தெரியும். ஓகேங்களா? அதனால நீ வந்து அப்படி பௌதீக வாழ்க்கையில விழவே மாட்ட. கவலையே படாத. ஏன்னா பயம் வந்துரும் இல்லையா? எங்க நம்ம வந்து இந்த பௌதீக வாழ்க்கையிலே மாட்டின்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? திரும்ப திரும்ப இப்ப நம்ம வந்து அந்த புரஞ்சரனுடைய ஸ்டோரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ப என்ன ஆச்சு? அவன் வந்து மனைவி மேல ஆசைப்பட்டதுனால, ரொம்ப அதிகமான அன்பு வச்சதுனால, அடுத்த ஜென்மத்துல அவன் வந்து பெண்ணா பொறந்துட்டான். இல்லையா? அதே பெண்கள் வந்து கணவன் மேல அதிகமா அன்பு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அடுத்த ஜென்மத்துல அவங்க ஆண்களாக பிறந்துருவாங்க. சோ அந்த பயம் எல்லாம் இப்ப யாருக்கு இருக்கு? பிரியவர்தனுக்கு இருக்கு. அதனால தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ! எனக்கு பயமா இருக்கே, பயமா இருக்கே. நான் போய் எங்கனா மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது? அப்படின்னுட்டு அவர் வந்து பயப்படுறாரு. கண்டிப்பா மாட்டிக்கவே மாட்டேன், பயப்படாத அப்படின்ட்டு எல்லா பெரியவங்களும் சேர்ந்து அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பௌதிக வாழ்க்கையில நான் ஈடுபட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மனசு வந்து குரங்கு போல ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு, இன்னொரு மரத்துல ஏன்னா குரங்கு எங்கேயாவது ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருந்து பார்த்திருக்கீங்க? இருக்கவே இருக்காது. சும்மா எங்கேயாவது சுத்தின்டே இருக்கும், ஓடிட்டு இருக்கோம், மரத்துக்கு மரம் தாவிண்டே இருக்கும் இல்லையா? அதுபோல நான் பௌதிக வாழ்க்கையில ஈடுபட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது போல மரத்துக்கு மரம் என் மனசு தாவிக்கிட்டே போயிட்டு கடைசியில நான் பகவானை நினைக்காம போயிட்டா அப்படின்னுட்டு கேக்குறாராம். உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவலையே படாத. நீ கல்யாணம் பண்ணிண்டாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கலனாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் 6 மனைவிகள் இருக்காங்களா? என்ன 6 மனைவிகளா? ஆமா. ஏன்னா ஒரு மனைவி வச்சுட்டு காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம். 6 மனைவினா யோசிச்சு பாருங்க. அது என்ன 6 மனைவி? நம்மளுடைய 5 புலன்கள். ம். கண்ணு, காது, மூக்கு, வாய். ம். சோ இப்படி கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் ஸ்பரிசம். ஓகேங்களா? ஸோ 5. ஸோ அதுக்கப்புறம் மனசு. இத நம்ம கட்டுப்படுத்தினாலே போதும். பெரிய விஷயம். அது கட்டுப்படுத்தல. நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கலனாலும் சரி, இந்த 6ம் நம்மள படாத பாடுபடுத்தும். நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய மனசு இதுவே நம்மள படுத்துமா. ஸோ அதனால நீ அதையே கட்டுப்படுத்திட்ட அப்படின்னா, அதாவது உன் மனைவியை கட்டுப்படுத்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால பயப்படாத. ஏன்னா நீ வந்து புலன்கள், மனசு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஏன்னா ஒரு ரிஷி போல இருக்க நீ. அதனால பிரச்சனை இல்லப்பா அப்படின்ட்டு அவருக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அப்படின்ட்டு அவர் மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகுது. ஸோ இப்படியே அவரு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து பிரம்மாக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாச்சு. சரி ஓகே. ஏன்னா இப்ப ராஜாவே இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன ஆகும். இப்ப ஆம், நம்ம நாட்டுல இப்ப பிரைம் மினிஸ்டர் இல்ல கவர்னர் யாருமே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? பக்கம் அக்கம் இருக்கிற நாட்டுக்காரன் சும்மா இருப்பாங்களா? ஏவுகணை தாக்குதல், அந்த தாக்குதல், இந்த தாக்குதல் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மேலேயே ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால ராஜா இல்லைன்னா பெரிய கஷ்டம்ப்பா. அதனால தான் உன்னை ராஜாவா ஆக்கணும் அப்படின்னுட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. நீ அந்த பொறுப்புல இருந்தனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தியாச்சு. ஏன்னா உலக பற்றுதல்ல இருந்து வெளியே போறதும் கஷ்டம். உலக பற்றுதலே வேண்டான்னு இருக்கிறவங்கள
இந்த உலகப்பட்டதற்குள்ள இழுத்துட்டு வர்றதும் ரொம்ப கஷ்டம். சில ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தபஸ் பண்ணும்போது அவங்களோட தபஸை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்திரன் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய லோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரசுகளை அப்படியே அனுப்பி விடுவார். அந்த அம்மா போய் அப்படியே டான்ஸ் கீன்ஸ் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அது போல உடனே அவங்க வந்து அதை அப்படியே மயங்கி விழுந்து அவங்களோட தபஸை வந்து இழந்துருவாங்க. ஆனா இவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. என்ன பண்ணாலும் இவரெல்லாம் மயங்கவே மாட்டாராம். அவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டட். யாரு? பிரியவிரதர். ஸோ அதனால ஓகே, இதுக்கு மேல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ போய் நல்லா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நாட்டு மக்களை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னுட்டு சொல்லி அவரும் கிளம்பி தன்னுடைய லோகத்துக்கு சத்தியலோகத்துக்கு கிளம்பி போயாச்சு பிரம்மா. இப்போ இவர் ஏன் தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஸ்வயம்புவ மனு அதே போல ஸ்வயம்புவ மனு வந்து நாரதர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய சிஷ்யனை நான் வந்து உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்களே வந்து இவனுக்கு வந்து முடிசூட்டுடுங்களேன். பாருங்க, குரு கிட்டயே சொல்றாரு, உங்க சிஷ்யனான பிரியவரதனை நீங்களே கூட்டிட்டு வந்து அவனுக்கு ராஜ பட்டாபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்றாரு. ஏன்னா அவர் கோபப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக. சரின்னுட்டு அதே போல பிரியவரதனை அழைச்சிட்டு போய் அதே போல ராஜ்யத்துல உட்கார வச்சு அவருக்கு வந்து பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சாச்சு நாரதர். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பிரியவரதன் வந்து இப்ப நாட்டு மக்களை எப்படி பாத்துக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளை போல பாத்துக்கிறாரா. அவ்வளவு அன்பானவரா பண்பானவரா தர்மத்தோட வாழ்க்கை வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இவருக்கு அப்புறம் சந்ததி வேணும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பர்ஹிஷ்மதி அப்படின்றவரை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த பர்ஹிஷ்மதி யாரு அப்படின்னா, விஸ்வகர் அப்படின்றவங்களுடைய பெண் அவங்க. ஸோ இந்த பர்ஹிஷ்மதியை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ இந்த பர்ஹிஷ்மதி எப்படியாப்பட்டவங்க அப்படின்னா, அவ்வளவு அன்பானவங்க. அதாவது ரெண்டு பேருடைய மனசு அவ்வளவு ஒத்து போயிருக்கிறவங்களா இருக்கணுமா. ஏன்னா இப்ப பாருங்க, மனசு ஒத்து போகிற என்ன நடக்கும்? குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதே மனசு ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து அதை பேசியே சால்வ் பண்ணிடுவாங்க இல்லையா? அதே பிடிக்காதவங்களா இருந்தாங்கன்னா என்ன, ஒரு சின்ன பிரச்சனையே பெரிய பூகம்பமா வெடிச்சிடும் குடும்பத்துல. ஆனா அது போல இவங்க ரெண்டு பேருடைய மனசு அப்படி ஒத்து போயிடுச்சோம். அதே போல ரொம்ப அழகு, நல்ல நடத்தை, ரொம்ப பெருந்தன்மையான குணங்கள், நல்ல நற்குணங்கள் எல்லாம் இருக்கான். ஏன்னா அவரும் அப்படிதானே, ரொம்ப நல்ல நடத்தை நல்ல குணங்கள் எல்லாம் கொண்டவர். யாரு? பிரியவர்தன் இல்லையா? ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் ஒத்து போய் நல்லபடியா அவங்களுக்கு திருமணம் நடக்குது. ஸோ இப்படி திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து 10 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 10 ஆண் குழந்தைகள் யார் யாரு அப்படின்னா, ஆக்னித்ரன், இத்மஜிஹ்வான், யக்ஞபாகு, மகாவீரன், இரண்யரேதான், கிருத புருஷ்டன், சவணன், மோதாதி, விதிஹோத்ரன், அப்புறம் கவி அப்படின்ற 10 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை பேரு என்ன அப்படின்னா ஊர்ஜஸ்வதி. அந்த ஊர்ஜஸ்வதியை யார் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா சுக்கராச்சாரியர். ஓகேங்களா? அதாவது அசுரர்களுடைய குருவா இருக்காரு இல்லையா, சுக்கராஜ், அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறார். இந்த ஊர்ஜஸ்வதிக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் பிறக்கிறது தான் தேவயானி. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த 10 ஆண் குழந்தைகள் இருக்கு இல்லையா, இந்த 10 ஆண் குழந்தைகள்ல 3 பேர் மட்டும், ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தா திருமணத்துக்கு முன்னாடி, ஒரு சன்னியாசி போல தவம் பண்ணிக்கிட்டு அப்படித்தானே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அது போல அப்பாவை போல இவங்க சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணியாச்சு, எங்களுக்கு இந்த பௌதிக உலகம் வேணாம், நாங்க போய் தவம் பண்ண போறோம் அப்படின்ட்டு 3 பேர் கிளம்பியே போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க பாருங்க, சின்ன வயசுல கிளம்பி போயாச்சு. யார் யாரு அப்படின்னா கவி, மகாவீரன், சவணன் அப்படின்ற அந்த 3 குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்க, நாங்க பிரம்மச்சாரியா இருந்து அப்படியே நாங்க சன்னியாசம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து பகவான தியானம் பண்ணணும், நாங்க இந்த நாட்டுல எல்லாம் இருக்க மாட்டோம், அந்த குழந்தை கிளம்பியே போயிடுச்சு காட்டுக்கு. ஸோ அப்படி பரமஹம்சர்கள் ஆயிட்டாங்க அவங்க எல்லாம், அவ்வளோ ஞானிகளாக இருந்தாங்க அந்த குழந்தைங்க. ஸோ இப்ப பேலன்ஸ் 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இவர்கிட்ட வளர்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது
இவருக்கு மற்றொரு திருமணமும் நடக்குது. யாருக்கு? பிரியவிரதனுக்கு. ஸோ அவங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறக்குறாங்க. யார் யாரு அப்படின்னா, உத்தமன், தாமசன், ரைவதன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க 3 பேரும் யாரு அப்படின்னா மனுக்கள். 3வது மனு, 4வது மனு, 5வது மனு. ஓகேங்களா? ஸோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. இந்த இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே. நாம வந்து எப்படி இருக்கு? உலகம் வந்து எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சுத்தி பார்க்கலாம். அப்படின்ட்டு மொத்த இடத்தையும் அப்படியே சுத்தி பார்க்குறாரு. ஆக்சுவலா அவர் வந்து அப்படி சுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது, சூரியன் வந்து ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கும், இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கும். பூமியில அப்படிதானங்க. இந்த பக்கம் வெளிச்சமா இருக்கும், அந்த பக்கம் இருட்டா இருக்கும். அந்த பக்கம் வெளிச்சமா இருக்கும்போது, சூரியன் இருக்கும்போது இந்த பக்கம் இருட்டா இருக்கும். இல்லையா? ஸோ இவர் என்ன பண்றாரு, ஏன் என்னுடைய என்னுடைய ராஜ்யத்துல இருட்டே வரக்கூடாது. நான் வந்து எல்லா இடத்திலும் என்ன பண்ணுவேன்? வெளிச்சத்த கொண்டு வருவேன். நான் சுத்தி எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு, சூரியன் இப்ப பூமிக்கு அந்த பக்கம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் இந்த பக்கம் தன்னுடைய ரதத்துல ஏன்னா இவர் அவ்ளோ வருடங்கள் தபஸெல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா? பெரிய ஞானி இல்லையா? ஸோ அந்த பிரகாசத்துல இவர் இன்னொரு சூரியன் போல சூரியன் இப்ப கிழக்குல இருக்கும்போது இவர் மேற்குல இருக்கிறது. சூரியன் வடக்குல இருக்கும் இவர் தெற்குல. ஸோ அப்படி சுத்தி வரும்போது இப்படி மாத்தி மாத்தி பின்னாடியே இவரும் சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி தன்னுடைய ராஜ்யம் வந்து எங்கேயுமே இருட்டே இருக்கக்கூடாது. எப்பவுமே எல்லாரும் சந்தோஷமா, ஆனந்தமா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து இப்படி சுத்தி வந்துட்டு இருந்தாராம். இப்படி சுத்தி சுத்தி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இப்ப பாருங்க ஒரே இடத்துல நம்ம ரவுண்டா சுத்தி வந்துட்டு இருந்தோம். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த செக்கு இழுக்கிறதுன்னு அந்த செக்கு மாடு பாருங்க, ஒரே இடத்துல அப்படி ரவுண்டா சுத்திட்டே இருக்கும். அதேபோல அந்த காலத்துல இந்த வீடுங்கள்லாம் கட்டும்போது சுண்ணாம்ப போட்டுட்டு மாடு வந்து சுத்திலும் அத சுண்ணாம்பு ஒரு பள்ளத்துல போட்டும் அத அப்படியே நசுங்கி, நசுங்கி ஒரு மாரி ஆயிடும். அத வச்சு தான் வீடெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுபோல இவர் என்ன பண்ணிரு இப்படி சுத்தி, சுத்தி, சுத்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பள்ளம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த பள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே ஆம் இருங்க உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் காட்டுறேன். இதுல ஆன் பண்ண முடியாது நெனைக்கிறேன். ஸோ அப்படியே சுத்தி, சுத்தி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு போச்சு. ஏற்பட்டு போயி அ அதாவது மொத்த நாட்டையே இப்ப பாருங்க நம்மளுக்கு 7 குழந்தைங்க அப்படின்னா, 7 குழந்தைகள் தகுந்த போல என்ன பண்ணுவாங்க? நாட்ட பிரிச்சு குடுப்பாங்களா? அதுபோல இவர் என்ன பண்றாரு, இப்படி சுத்தி சுத்தியே நாட்ட வந்து அப்படியே பிரிச்சு குடுத்தாச்சு. அப்படிதான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரவுண்டு இப்ப ஒவ்வொரு ரவுண்டு ஒவ்வொருத்தருக்கு. ஒவ்வொரு இடம் ஒவ்வொருத்தருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து பிரிச்சு குடுக்குறாரு. என்னென்ன இடம் அவர் சுத்தி சுத்தி என்ன ஆச்சு? என்னென்ன இடம் வந்துச்சு? அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இவரு இப்படி ம். ஓகே. ஸோ சுத்துனதுல என்னென்ன இடம் வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஜம்பு தீபம். நடுவுல இருக்கிறது என்ன? ஜம்பு தீபம். ஓகேங்களா? அத சுத்துனதுனால, அந்த இடத்துல அந்த பள்ளம் ஏற்பட்டுச்சு. அங்க வந்து உப்பு கடல் வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்த இடத்துல தீபம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கோ, அந்த இடத்துல சுத்தி சுத்தி கரும்பு சாறு கடல் உருவாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, ஷால்மலி தீபம். அந்த ஷால்மலி தீபத்த சுத்தி திரும்ப சுத்தி வந்ததுனால, அங்க வந்து மதுக்கடல். அதாவது அந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கடல் வந்துருச்சு. அடுத்தது வந்து குஷத்வீபம். ஸோ அந்த சுத்தி வரும்போது, அந்த இடத்துல நெய் கடல் உருவாயிடுச்சு. அடுத்தது கிரௌஞ்ச தீபம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல சுத்தி வரும்போது, அங்க வந்து பாற்கடல் வந்துருச்சு. அடுத்தது ஷாகத்வீபம். அத சுத்தி வரும்போது, அங்க வந்து தயிர் கடல் வந்துருச்சு. அடுத்தது கடைசி என்ன? புஷ்கர தீபம். அந்த சுத்தி வரும்போது அங்க என்ன ஆயிடுச்சு, நல்ல தண்ணீர் கடல் வந்துடுச்சு. ஸோ இப்ப இவருக்கு 7 மகன்கள் தானே இருக்காங்க.
இல்லையா? அந்த 7 மகன்களுக்கும் இந்த ஒவ்வொரு இடத்த வந்து அவர் வந்து ரவுண்ட் ரவுண்டா சுத்தி சுத்தி வந்து பிரிச்சு குடுத்தாச்சு. இப்ப பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க பெரிய பையனா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல சின்ன பையனா இருக்க ஆசைப்படுவீங்களா? அப்படின்ட்டு நீங்களே சொல்லுவீங்க. அதாவது முக்கியமா ஆ, ஒரு யோஜனை அப்படின்னா என்ன? 8 மைல். இப்ப நார்மலா நமக்கு வந்து 1 மைல் அப்படின்னாலே 1 1/2 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர்ன்னு சொல்லுவா இல்லையா? ஸோ அதுபோல ஒரு யோஜனை அப்படின்னா 8 மைல். அப்ப கிலோமீட்டர் கணக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து எல்லாமே சொல்றத வந்து யோஜனையில தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பையன் யாரு? ஆக்னித்திரன். ஆக்னித்திரனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஜம்பு தீபம். அத வந்து குடுத்தாச்சு. அந்த ஜம்பு தீபம் எவ்வளவு தூரம் அப்படின்னா 1,00,000 யோஜனையா. 1,00,000 யோஜனை இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு யாருக்கு குடுத்தாச்சு? முதல் மகனான ஆக்னித்திரனுக்கு குடுத்தாச்சு. ஸோ ஆக்னித்திரனுக்கு 1,00,000 யோஜனையில இருக்கக்கூடிய அந்த நிலம். இனி இந்த இடம் உனக்கு தான்ப்பா அப்படின்ட்டு அவர் மேல பட்டா எழுதி குடுத்தாச்சு. ஸோ இப்ப இவருடைய நிலம் இருக்கு. அத சுத்தி வந்து அதே போல 1,00,000 யோஜனை அகலத்துல ரவுண்டா என்ன உப்பு கடல் உருவாக்கிட்டார் அவரு. அடுத்த மகன் யாரு? இத்மஜிஹ்வன் இல்லையா? ஸோ அவனுக்கு வந்து பிளக்ஷதீபம். பிளக்ஷதீபம் எவ்வளவு அப்படின்னா, அதாவது முதல் மகனை விட 2வது மகனுக்கு டபுளா குடுப்பாரு. 2வது மகனை விட 3வது மகன் அவனை விட இவனுக்கு டபுள். அப்படிதான் அவர் குடுத்திருக்காரு. ஸோ அதே நம்ம வீட்ல அப்படியெல்லாம் பண்ணா சும்மா இருப்பாங்களா நம்ம பசங்க? சண்டைக்கு வரமாட்டா. எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாம் பிரிச்சு குடுக்கணும். என்னது இது? இவ்வளோ பார்ஷியாலிட்டியா இருக்க அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா இல்லையா? ஸோ இங்க பாருங்க 2வது மகனுக்கு பிளக்ஷத்வீபம். அது வந்து 2,00,000 யோஜனை. அவ்வளோ அகலமான இடம். அத சுத்தி அந்த கரும்பு சாறு கடல் சொன்னீங்க. அது வந்து 2,00,000 யோஜனை. அதாவது நிலப்பரப்பு எவ்வளவு அகலமோ, அதே அகலம் கடலும் இருக்கு அவங்களுக்கு. அவங்கள சுத்தி. ஓகே. அடுத்து 3வது மகன் யாரு அப்படின்னா யக்ஞபாகு. ஸோ அவருக்கு வந்து இந்த ஷால்மலி தீபம் அப்படின்ற அத குடுத்தாரு. அது எவ்வளவுனா 2வது மகனுக்கு எவ்வளோ? 2,00,000 யோஜனை இல்லையா? ஸோ 3வது மகனுக்கு அதை விட டபுள் 4,00,000 யோஜனை நிலப்பரப்பு அவனுக்கு குடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்த 4வது மகன் யாரு? இரண்யரேதான். ஸோ அவருக்கு வந்து குஷத்வீபத்த குடுத்தாங்க. இப்ப பாருங்க ஷால்மலி தீபம் எவ்வளோ பார்த்தோம்? 4,00,000 யோஜனை இல்லையா? ஸோ அத விட டபுள். அப்பனா என்ன? குஷத்வீபம் 8,00,000 யோஜனையா. ஸோ அவ்வளோ பெரிய இடத்த 4வது மகன் இரண்யரேதானுக்கு குடுத்தாச்சு. ஸோ அந்த தீபத்த சுத்தி என்ன இருக்கு? நெய்க்கடல். தீபம்னாலே தெரியும் இல்லையா? சுத்தி கடல் இருக்கும். நடுவுல லேண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் தீபம்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது 5வது மகன் அ கிருதபிருஷ்டன். ஸோ அவருக்கு என்னத்த குடுத்தாரு அப்படின்னா, கிரௌஞ்ச தீபத்த குடுத்தாரு. ஸோ அப்ப கிரௌஞ்ச தீபம் எவ்வளவா இருக்கும்? 16,00,000 யோஜனையா. பாருங்க. அத விட டபுள். ஸோ அத சுத்தி என்ன அப்படின்னா பார்க்கடல். அடுத்தது 6வது மகன் மேதாதிதி. ஸோ அவருக்கு வந்து ஷாகத்வீபத்த குடுத்தாரு. முதல்ல குடுத்தது எவ்வளவு? 16,00,000 யோஜனையா? ஸோ அப்பன்னா அத விட டபுள் எவ்வளவு? 32,00,000 யோஜனை. அவ்வளவு பெரிய இடத்த 6வது மகனுக்கு குடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதை சுத்தி என்ன அப்படின்னா, என்ன கடல் இருக்கு அப்படின்னா, தயிர் கடல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கடைசி மகன் 7வது மகன் அ வீதிஹோத்திரன். ஸோ அவருக்கு வந்து புஷ்கர தீபத்த குடுத்தாச்சு. அப்பன்னா ஷாகத்வீபம் எவ்வளோன்னு பார்த்தோம்? 32,00,000 யோஜனையா? அப்பன்னா இவரது எவ்வளோ? புஷ்கர தீபம் 64,00,000 யோஜனை. அவ்வளவு பெருசு 7வது மகனுக்கு குடுத்தாச்சு. ஸோ அத சுத்தி வந்து நல்ல நீர்க்கடல். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மகனுக்கு 1,00,000 யோஜனை. 2வது மகனுக்கு 2,00,000 யோஜனை. அப்புறம் 4,00,000 அப்புறம் 8,00,000 அப்புறம் 16,00,000 அப்புறம் 32,00,000 அப்புறம் லாஸ்ட் மகனுக்கு 64,00,000. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மகனா இருக்க ஆசைப்படுவீங்களா? இல்ல கடைசி மகனா இருக்க ஆசைப்படுவீங்களா? அது உங்களுடைய விருப்பம். ஃபர்ஸ்ட் இப்படியெல்லாம் பிரிச்சு குடுத்தா, இப்ப இருக்கிறவங்கலாம் செமைய கேஸே போட்டுருவாங்க. அது எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னுட்டு. பாருங்க அந்த காலத்துல பெரியவங்க என்ன பண்ணாலும் பசங்க ஓகே, ஓகேன்னு தலையாட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கணும் நல்ல பசங்களா. ஓகே. நம்ம வந்து கிளாஸுக்கு போகலாம். ஸோ இப்படி அவர் வந்து பிரிச்சு குடுக்குறாரு. ஸோ நாட்டு மக்களையும் எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னா, ஒரு குறையும் இல்லை.
பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, மரணம் எதுவுமே கிடையாதாம். அப்படி ஒரு ஆனந்தமா அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற போல இந்த பௌதிக லோகமான இந்த பூமியில அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்களுடைய சந்தோஷத்துக்கு குறையே கிடையாதாம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராஜா நல்ல ராஜாவா இருக்கும். ராஜா நல்ல ராஜாவா இருந்தால் மாதம் மும்மாரி மழை பெய்யும். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இல்லையா? அதுபோல பிரியவிரதன் இப்படி தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் வந்து அவ்வளவு நல்லா பாத்துக்கிறார். இப்ப நாட்டை பிரிச்சும் கொடுத்தாச்சு, பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சா. இப்ப அவரு போதும், பிரிச்சு கொடுத்தாச்சு, இதுக்கு மேல நாம எதுக்கு இங்க இருக்கணும், நான் என்னுடைய குரு கிட்டேயே போறேன். அவருடைய குரு யாரு? நாரதர் இல்லையா? ஓகே, நான் வந்து திரும்ப நாரதர்கிட்டயே போறேன். போதும், ஏன்னா இந்த நாட்டு மக்களையும் பாதுகாத்தாச்சு, குழந்தைகளுக்கும் பிரிச்சும் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல என் குழந்தைங்க பார்த்துப்பாங்க. ஸோ பசங்களுக்கும் சொல்லியாச்சு, நாட்டு மக்களை இப்படிலாம் பார்த்துக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், ஆனந்தமா அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்துங்க அப்படின்னுட்டு அவர் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா இத்தனை நாள் பௌதிக வாழ்க்கையில எப்படி இருந்தோம் அப்படின்னா, மனைவி சிரிச்சா நாம சிரிக்கணும், அவ சாப்பிட்டா நாம சாப்பிடணும், அவ அழுதா நாம அழணும். அதாவது அவருக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இப்ப ஒரு குரங்காட்டி, குரங்க வந்து ஆடு குதி அப்படின்னு அவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணும் அந்த குரங்கு? அவன் எப்படி சொல்றானோ அதே போல ஆடும் குதிக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது போல என் மனைவி கையில மாட்டின்ற குரங்கு போல ஆயிடுச்சு என் வாழ்க்கை. இதுக்கு மேலே இந்த பௌதிக வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன், போதும், நான் வந்து கிளம்பி என்னுடைய குரு நாரதர்கிட்ட போறேன், அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளவு மனசுல ஆதங்கம் வந்துடுச்சு. ஸோ வந்துடவே, ஏன்னா திரும்ப நான் வந்து பக்திக்கு போகணும். ஸோ அதுக்கு தேவை யாரு? குரு தேவை. ஏன்னா நம்மளே தான் தோன்றித்தனமா போய் ஏதோ வந்து நம்ம வந்து பக்தி பண்றேன் எல்லாம் போக முடியாது இல்லையா? நமக்கு குருன்னு ஒருத்தங்க இருந்தா தானே அவங்க சொல்றபடி கேட்டுண்டு நம்ம வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். ஸோ அதனாலதான் இவர் வந்து நேரா நான் பக்திக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய குரு கிட்ட தான் போகணும் அப்படின்ட்டு நேரா அவர்கிட்ட போயாச்சு. ஏன்னா குருவுடைய பாதத்தை பிடிச்சாதான் என்னுடைய ஹிருதயம் வந்து தூய்மை அடையும். அப்பதான் பகவானுடைய லீலைகள் எல்லாம் குரு சொல்ல சொல்ல கேட்டு எனக்கு வந்து பக்தி வளரும். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாதான் என் வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு, ஏன்னா குருவோட கருணை எனக்கு வேணும் அப்படின்னுட்டு. ஸோ நாரதர் முனிவரை தேடி இவர் அவருடைய நாரதருடைய கருணையை பெறுவதற்காக அவர் என்ன பண்ணியாச்சு, அந்த நாட்டை விட்டு அவர் வந்து கிளம்பியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தன்னுடைய குரு கிட்ட போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையிலே எப்படி இருந்ததாம், பிரகாசமானம் தோணுச்சாம் அவருக்கு. ஏன்னா இத்தனை காலம் என்னவோ அவர் இருட்டுல இருந்த, ஏன்னா அவர் எல்லாரையும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார், ஆனா அவருக்கு சந்தோஷம் இல்லாம இருந்துச்சாம். தன்னுடைய குரு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா அவர் நினைக்கிறார். ஸோ குருவுடைய பாதத்தை போய் பிடிஞ்சு, பகவானே, நீங்க தான் எனக்கு கதி, நீங்க குரு மட்டும் இல்லை எனக்கு கடவுளும் நீங்க தான், அதனால தயவு செஞ்சு என்ன திரும்ப ஏத்துக்கோங்க, போதும் நான் சம்சார வாழ்க்கையில இருந்தது, அதனால என் பசங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்ன தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பௌதிக உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு நரகம் போல இருக்கு, என்னால சந்தோஷமா இருக்கவே முடியல, அதனால உங்களுடைய சிஷ்யனா இருக்கும்போது நான் வந்து ஆனந்தம் அடைகிறேன், அதனால தயவு செஞ்சு என்னை வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னுட்டு அவர் வந்து கெஞ்சி கூத்தாடி போய் நாரதகிட்டே சேர்ந்தாச்சு. இதோட நமக்கு முதல் அத்தியாயம் முடியறது. ஸோ இப்போ வந்து நம்ம 2வது அத்தியாயம் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம 2வது, ஏன்னா நமக்கு முதல் அத்தியாயத்திலே 41 ஸ்லோகங்கள் இருந்தது. ஸோ அந்த 41 ஸ்லோகத்தை அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. 2வது அத்தியாயத்தில் 29 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் பெருசாக போகும். ஸோ அதனால் நம்ம வந்து இதோடு முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஏன்னா முதல் அத்தியாயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.